வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வேதா சமையலில் பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் பிடிச்சமான, அது இல்லாமல் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய தக்காளி தொக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கட்ட தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அது ரெண்டும் சேர்த்துக்கலாங்க. நான் வெங்காயம் ஒரு வெங்காயம் தாங்க எடுத்துருக்கிறேன். போட்டு இதோட சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 3ஐயும் போட்டு சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுறலாங்க. இது பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கட்ட நான் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்புங்க போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நாம் மூடி போட்டு மூடிடலாங்க. தண்ணி எதுவும் விட வேண்டாம். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வைக்கிறங்காட்டி அதில் இருக்கிற தண்ணி விட்டு தக்காளி நல்லா வெந்துருங்க. ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வைங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 7 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், தக்காளி அதில் இருக்கிற தண்ணி விட்டே நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்படி மசிச்சிங்கன்னா பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு கரையுது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இப்படி மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வைங்க. அந்த தக்காளியில் இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற ஈரப்பதத்தில் அப்படி பபிள்ஸாக நல்லா மறுபடியும் தண்ணி நல்லா பிரிஞ்சு வருங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கேன். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இந்த தொக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்ட என்ன ஆயிலோ அது சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மிச்சம் மீதி இருக்கிற தக்காளியில் இருக்கிற தண்ணியில் மறுபடியும் நல்லா வேக விடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா ஒரு 5 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்தாச்சுங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. அப்புறம் இதோட பெருங்காயத்தூள், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் சேர்த்து எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி தக்காளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற்றுறப்போ உங்களுக்கு எண்ணெயெல்லாம் இழுத்துரும். திருப்பி உங்களுக்கு சிம்மில் வச்சு நல்லா இது சுண்ட இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே நிற்குங்க. அவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷு. ரொம்ப ஈஸியாக இது பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு சூடான சாதத்துலேயும் கூட இது பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நாமெல்லாம் வெளியூர் போகிறப்போ, லாங் ட்ராவலெல்லாம் போகிறப்போ நமக்கு வெளியில் சாப்பிட்டா சேராது அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு தக்காளி தொக்கும் ஒரு சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாவே போதுங்க. இது ட்ராவலுக்கு ரொம்ப ஏப்டான டிஷ்ஷுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் அப்படியே வச்சும் கூடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சும் கூடி சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி திருப்பி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நிற்குது. இந்த அளவுக்கு நாம் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா தொக்கு பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டே இருக்குங்க. பாருங்கள், இப்போ கிளறினாவே தெரியுது உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு நிற்கிது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் என் பையன் சப்பாத்தி வேணும்னு கேட்டானுக்கு நான் அவனுக்கு லஞ்சு பேக் பண்ணுறதுக்கு நான் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சு கொடுத்தேங்க. அவனுக்கு தக்காளி தொக்கும் நான் செய்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு வேற செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டேஸ்டிங் என் பையன்தான் பார்க்க போகிறான். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு அவனுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சி. உடனே லஞ்சுக்கு பேக் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் தக்காளி தொக்கு வச்சுட்டு மீதியெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து வேணுமான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி தொக்கும் அவன் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நீங்கள் வெளியூருக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சும் எடுத்துகிட்டு போகலாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.